அண்மை செய்தி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இடையூறு எதுவும் செய்யக்கூடாது என்ற உத்தரவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இடையூறு எதுவும் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தலையும் வழங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், வழக்கின் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து கமிட்டி அமைத்து போட்டி நடத்த உத்தரவிடக்கூடிய வழக்கில் மதுரை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியும் இணைந்து மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தனிநபர்களோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்த பிரச்சனையும் இடையூறும் செய்யக்கூடாது, மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தனிநபர்களோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்த பிரச்சனையும் இடையூறும் செய்யக்கூடாது, மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட சிலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் அவனியாபுரத்தில் பல்வேறு சமூகத்தினர் வசிக்கின்றனர். ஆனால் குறிப்பிட்ட சில சமூகத்தினர் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்துவதில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். ஜனவரி 15 நடக்கவுள்ள அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை அனைத்து சமூகத்தினரும் கொண்ட குழு அமைத்து நடத்துமாறு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு ஏற்கனவே விசாரித்த நீதிமன்றம் அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைத்து சமாதான கூட்டம் நடத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்டிஓ தலைமையில் சமாதான கூட்டம் நடந்தது. அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த 98 பேர் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்த்திடும் வகையில் மாவட்ட நிர்வாகமே ஜல்லிக்கட்டை நடத்துவது யாருக்கும் ஆட்சேபனை இல்லை என பெரும்பான்மையினர் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த மனு மீண்டும் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் முன்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை முடிந்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் கடந்த ஆண்டை போல மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாநகராட்சியும் இணைந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எந்த தடையும் இல்லை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தனிநபர்களோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்த பிரச்சனையும் இடையூறும் செய்யக்கூடாது, மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.